சீர்காழியில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்ட ஆதி ராகுஸ்தலமான நாகேஸ்வரம் உடையார் கோவில் கும்பாபிஷேகம். சீர்காழி கடைவீதியில் இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்ட ஆதி ராகுஸ்தலம் என போற்றப்படும் நாகேஸ்வரம் உடையார் கோவில் உள்ளது. இங்கே இறைவன் நாகேஸ்வரம் உடையார், இறைவி புன்னகவள்ளி தென் திசை நோக்கி அருள் பாலிக்கிறார். ராகு தோஷம் உள்ளவர்கள் நாகேஸ்வரம் உடையார் கோவிலில் உளுந்து தானியம் மீதும், கேது தோஷம் உள்ளவர்கள் கொல்லு தானியம் மீதும் தீபமேற்றி வழிபட தோஷத்தின் வீரியம் குறையும் என்பது பக்தர்கள் பிரார்த்தனை, நம்பிக்கை. மனித தலையும் பாம்பு உடலும் கொண்டு ராகு பகவான் அருள் புரிகிறார். சுமார் 21 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது கோவில் திருப்பணிகள் நடைபெற்று நிறைவடைந்தது. இதையடுத்து யாகசாலை பூஜைகள் தொடங்கி நடைபெற்று வந்தது. விழா அன்று 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து புனித நீர் அடங்கிய கடங்கள் மேலதாளங்கள் முழங்க புறப்பட்டு வேத விற்பனர்கள் மந்திரங்கள் முழங்க கோவிலை வலம் வந்து மூலவர் கோவில் விமான கலசம், சுவாமி அம்மன் ராஜகோபுரம், ராகு பகவான் விமானம், பரிவார தெய்வங்கள் விமான கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். சீர்காழி செய்திகளுக்காக சாமி பத்மநாபன்.